இந்த நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் போர்ட்டல் பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ. ஸோ வெரி ரீசெண்டாக நான் ஒரு ஃபுட் ஆப் வழியாக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ஃப்ரம் எ லீடிங் ஸ்நாக்ஸ் ஸ்டோர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஆர்டர் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சது நார்மலாக கடையில் வாங்குறத விட ப்ரைஸ் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி ரீசெண்ட் டைமில் ஏற்றிட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க அந்த எம்ஆர்பி மேலே பிளாக்கால் டார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் உடனே அந்த ஸ்நாக்ஸ் ஸ்டோரோட போர்ட்டலுக்கு போயிட்டு அந்த கஸ்டமர் கேருக்கு இமெயில் கொடுத்தேன். இது மாதிரி நீங்கள் வந்து எம்ஆர்பியை டார்க் பண்ணியிருக்கீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உடனே எனக்கு ரிங் பண்ணி, சார் இது வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டீல் கிடையாது சார், எங்கள் கடையில் வந்தீங்கன்னா அது மாதிரி டார்க்கெலாம் இருக்காது, யூ ஹவ் டேக்கன் த டெலிவரி த்ரூ ஃபுட் ஆப்பு, நீங்கள் அவங்களோட டேக்கப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் அந்த ஃபுட் ஆப் வந்து நார்மலாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அது வெப் போர்ட்டல்லாம் போனால். ஸோ நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைனில் ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் க்ரீவன்ஸில் என்னுடைய கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணேன். இது மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இது வந்து இல்லீகலாக பண்ணியிருக்காங்க, எம்ஆர்பி மேலே டார்க் பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 2-3 நாள் ஆச்சு, ஒரு 4-5 நாள் கூட ஆயிருக்கும். அப்புறம் அந்த ஃபுட் ஆப்லேருந்து கஸ்டமர் இதுலேருந்து எனக்கு ரிங் பண்ணாங்க. ரிங் பண்ணி சார் என்ன சார் க்ரீவன்ஸ்னு ஒன்று நான் இது மாதிரி சொன்ன உடனே அவங்க உடனே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன் சார். தட் மீன்ஸ் தே ஹவ் அட்மிட்டட் தட் இட் இஸ் வாட் தே ஹவ் டன் இஸ் ராங். உடனே எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இது நான் என்னைக்கு சொல்கிறேன்னாக்க, இது மாதிரி நிறையா நமக்கு நடக்கிற இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு டைஜஸ்ட் பண்ணிக்காமல் அந்த நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்ங்கிறது வெரி யூஸ்ஃபுல் போர்ட்டலில் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி இருந்ததுனாக்க 1915 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், அதுலேயும் போய் உங்களுடைய க்ரீவன்ஸ்லாம் சொன்னீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அல்லது வாட்ஸ்அப் அந்த போர்ட்டல்லே போனீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் உங்களுடைய மொபைல்லையே ஓப்பன் பண்ணி ஜாகிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் இருக்கும், அதை டைப் பண்ணாக்க வாட்ஸ்அப் பேஜுக்கே போயிடுது. அதில் போய் நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாலும் எஃபெக்டிவாக இந்த வந்து ரிட்ரஸ் பண்ணுறாங்க மெக்கானிசமில். அப்புறம் இன்னொன்று, இது மாதிரி நிறையா பேர் அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஜென்ரலாக சிசிஎன்பின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி ஒன்று புது ஆக்ட் பிரகாரம் இது பண்ணியிருக்காங்க. அந்த ஏஜென்சி அந்த இதை சுவமோட்டாக அந்த கேஸை டேக்கப் பண்ணி ஜென்ரல் கைட்லைன்ஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ தட் ஒவ்வொருத்தரும் அது மாதிரி நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைனை அப்ரோச் பண்ண வேண்டாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில். ஸோ இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கங்க, வெரி ஹெல்ப்ஃபுல். ஐ வாஸ் பர்சனலி பெனிஃபிட்டட் பை தட் போர்ட்டல். Thank you.